ஸோ ஹாய் ஹலோ மக்களே, மறுபடியும் நீங்கள் வந்திருக்கிற இடம் ரெட் ஜோன்லேருந்து நான் உங்கள் ரெட்டிஷ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரானி சாப்டர் 2ஓட ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால நம்மளோட கேம் பிளே வீடியோவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்க்குற வரைக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு எஸ்கேப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லிஸ்ட்டு நம்ம எப்போவுமே போட்டுருவோம். நம்ம வந்து இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூஸு, அதாவது கிளாஸ் ஃபியூஸு, ஹெலிகாப்டர் மேனுவல், ஹெலிகாப்டர் கீ, பீஸ் ஆஃப் ஃபோட்டோஸ், 3 பீஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறமா ஷார்ட் கன் வேணும், அப்புறமா கேசலின் கேன் வேணும். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து சிறப்பாக பண்ண முடியும். டக் டேப் விட்டோம் பாருங்கள், டக் டேப் வேணும். இப்போ வந்து நம்ம அந்த மிஷினை தட்டி விட்டாச்சு. இப்போ வந்து கிராண்டியும் கிராண்ட்பா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறோம். மேலே போயிட்டு நம்மளை வந்து என்னெல்லாம் தேவையோ ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு அது எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை திறந்து பார்த்துடலாம். இதை திறந்து சூப்பருங்க, நம்மளுக்கு வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கான ஒரே ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது வந்து டக் டேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, வென்ச் நம்மளுக்கு தேவைங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கீழே போயிட்டு அந்த தண்ணியை திறந்து விட முடியும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. எப்போவுமே நம்ம வந்து விளையாடும் போது இதுக்குள்ளே வந்து ஹெலிகாப்டர் மேனுவல் நான் எப்போவுமே பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஹெலிகாப்டர் மேனுவலை காணும். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ இருக்குது, தேவைப்படும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஓட்டக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹோல்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே போய் பார்த்தா சூப்பருங்க, இங்கே வந்து ஒரு க்ரோபார் இருக்குது. நம்மளுக்கு இந்த க்ரோபார் ரொம்பவே தேவைப்படும். நம்ம வந்து இந்த கிரில்லை தட்டி விட்டுடலாம். இந்த கிரில்லை தட்டி விட்டு நம்ம இங்கே கொண்டு வெயிட் பண்ணலாம் கிராணி வரதானே. நெக்ஸ்ட் நம்ம இந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த சைடாக வெளியே போயிடலாம். நம்ம சூப்பருங்க, அங்கே பாருங்கள் கிராண்ட்பா போகிறாரு மொட்டையன். நமக்கு வந்து இப்போ அந்த ரூம்குள்ளே போகணுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு தேவைன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிராண்ட்பாவை போடணும். கிராண்ட்பாவை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்து செக்யூரிட்டி ரூமை திறந்து அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே போயிட்டு இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். டோரை சாத்திடலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கட்டிங் பிளேஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் மேலே போயிட்டு ஸ்லெண்ட்ரினாவோட ஹஸ்பண்டோட அந்த பாக்ஸை திறக்க முடியும். ஏன்னா வந்து அவனை கொன்று அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோர் லாக் நம்மளுக்கு வேணாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே சூப்பருங்க ஸ்டன் கன் கிடச்சிச்சு. ஸ்டன் கன் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். ஐயோ ஸ்டன் கன் ஆமோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இருங்க, ஓப்பன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிராண்ட்பா 2 பேரையும் கூப்பிட்டு டிப்புன்னு அடிச்சு விட்டு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெலிகாப்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வரைக்குமே இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிராண்ட்பா வண்டரோட பட்டி அடி போட்டுருவோம். இப்போ வந்து ஷார்ட் கன் நம்ம எடுத்துக்கலாம். அடடா, கிராணி வரத்துக்குள்ளே எடுக்கணுங்க. நவுறா தள்ளுறானா பாருங்க மொட்டை. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஷார்ட் கன் ஆமோ எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் ஆமோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அவள் தாங்க கிராணி வந்துட்டா, அவளையும் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த ஷார்ட் கன் ஆமோ டக்குன்னு எடுக்கணும். எடுத்தாச்சு. ஓகே, செக்யூரிட்டிக்கு நம்ம இன்னும் எடுக்கலைங்க. அவர் அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட கஷ்டம். இந்த திறந்தா சூப்பர், நம்மளுக்கு வந்து இதோட ரெண்டு இது கிடச்சிருச்சு, கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு எடுத்து செக்யூரிட்டி ரூமை திறந்துடலாம். இப்போ செக்யூரிட்டிக்கு எடுத்தாச்சு. இப்போ கிரட்டுன்னு போய் அந்த டோரை திறந்து விட்ருவோம். இதை திறந்தாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் நம்ம செக்யூரிட்டிக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே டோர் ஹேண்டில் நம்மளுக்கு வேண்டாம். சும்மா எடுத்து கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க அந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா கீழே போட்டுடலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால செக்யூரிட்டிக்கு எடுத்து செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, நம்ம கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் போட போகிறோம். தேவையில்லையோ நமக்கு அது தேவை அப்படின்னு நினைப்பில்ல எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் அங்கே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துடலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்னங்க இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு பொருள். சூப்பருங்க, நம்ம தேவையான ஹெலிகாப்டர் மேனுவல் ஒரு பொருள் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம சேனலில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துடும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் இந்த வீடியோ. ஏன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள்ல இருந்தேன். அதனால் வந்து என்னால் சரியாக வீடியோக்கள் போட முடியவில்லை. என்னை மன்னிச்சிருங்க. நம்ம சேனலில் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். ஒன் டே விட்டு ஒன் டே வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் கரெக்டான டைமுக்கு உங்களை வந்து சேரும்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கீழே வந்து ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட் பட்டனை நம்ம வந்து கரெக்டாக ஷூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்லாம். சூப்பருங்க, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெப்பன் கீ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டன் கன் ஆமோ எடுத்துக்கலாம். ஸ்டன் கன் ஆமோ எடுத்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேயர்ஸ் தேவை. சரி, ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கீழே போகணும். வெளியே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு இங்கேருந்து யாருனா வராங்களான்னு பார்ப்போம். இங்கேருந்து யாருனா வந்தாங்கன்னா இங்கேருந்து சுட்டுடலாம். ஆனால் யாருமே வரா மாதிரி தெரில. ஸோ நம்ம கீழே குதிச்சிடலாம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு மட்டும் ஏணி சிம்பிள் காட்டுது. ஆனால் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கு ஏணி சிம்பிளே காட்ட மாட்டுது. அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக குதிச்சாச்சு. குதிச்ச உடனேயுமே வந்து ஒரு மாதிரி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஏன்னே தெரில. அவன் இப்போது வந்து இங்கே போட்டு கிராணியை கூப்பிட்டுடலாம். கிராணியை கூப்பிட்டுட்டு கிராணியை சுட்டுட்டு அப்புறமா கிராண்ட் பா வருவார் அதே ஸ்பீடுக்கு. அவரையும் போட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து வெப்பன் எடுக்க போகிறோம். இப்போ வந்து கன்னை போட்டாச்சு. கிராணி வருவாங்களான்னு தெரில. ஓகேங்க, கிராணி வந்துட்டா. சொட்டை கிளைய வந்துட்டா. பின்னாடி மொட்டையை அந்த பக்கம் போகிறான், பாட்டு கேட்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ சொட்டையை இப்போ போட்டாச்சு. இப்போ அந்த புல்லட் எடுத்துக்கலாம். ஐயோ நம்ம வந்து இந்த டேபிள் கீழே போயிடலாங்க. டேபிள் கீழே போயிட்டு நம்ம அந்த ஸ்டன் கன் புல்லட் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக போயிட்டு மொட்டையனை போட்டுடலாம். இப்போ வந்து மொட்டையை அந்த பக்கம் நடந்து போகிறான். இப்போ பின்னாடி பக்கமாக போய்ட்டு மொட்டையை சுட்டுடலாம். போட்டு பேக்லேயே ஒரு ஷாட் அடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த புல்லட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கீழே போட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு வர போகிறோம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து வெப்பன் எடுத்து மறுபடியும் போயிட்டு நம்ம சொட்டையும் மொட்டையும் அடித்து நவுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த வெப்பன் ரொம்பவே முக்கியமாக ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில். அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஷார்ட் கன் அந்த வெப்பன் பிளாக் கிட்ட வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஷார்ட் கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் போயிட்டு முதல்ல இங்கே வந்து ஸ்லெண்டினாவோட அது என்னமோ ஸ்லெண்டினாவோட சைல்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்குது, அது நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே வந்து சூப்பருங்க, இங்கே ஒரு ஹெலிகாப்டர் கீ இருக்குது. ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மேலே போட்டுடலாம். நான் வந்து ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம போய் ஷார்ட் கன் எடுக்கணும். இப்போ வந்து இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கே தெரியல என்ன பண்ண போகிறோன்னு. ஃபுல்லாக பிளாங்காக இருக்கேன். சரி, க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கீழே போய் ஒரு பொருள் எடுக்கணும். ஆக்சுவலி நம்ம கீழே போய் க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் ஒரு பொருள் எடுக்கணும். இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. நம்ம கீழே போயிட்டு வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சொட்டையும் மொட்டையும் எங்கேயுனே தெரில. ஒரு 2 நிமிஷமாக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமாகவே அவங்கள காணோம். நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், எங்கன்னா வந்துடுவாங்க நம்ம அவங்கள சுட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் காணோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் கன் எடுத்து கீழே போட்டு அவங்கள முதல்ல கூப்பிட்டுடலாம். சொட்டையும் மொட்டையும் வந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போ வந்து நம்ம போயிட்டு மற்ற மிஷன்லாம் முடிச்சிடலாம். இங்கே சொட்டை வந்துட்டா அவளை போட்டுடலாம். ஒரே போட்டு பறக்கிறா, பாவாடைக்கு வாடலாம் பறக்குது. சொட்டையை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மொட்டையும் வருவான். இப்போ சொட்டையை போட்ட ஸ்பீடுக்கு இப்போ மொட்டையை வந்தோன்னா மொட்டையினையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக க்ரோபார் எடுத்துகிட்டு போய் கீழே போய் நம்மளுக்கு என்ன பொருள் எதனா கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போது மொட்டையும் வருவான்னு நினைக்கிறேன். மொட்டையை நான் காணோம். சொட்டையை போட்டாச்சு. இந்த டைமிங்கே வேஸ்ட் ஆகிடும் போலேங்க. இங்கே இருக்கான் பாருங்க, மொட்டையும் ஒரு அடி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே போட்டு வச்சிடலாங்க. முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு வந்து கிராணி 3ல் தான் வந்து ஷார்ட் கன் அவன் எடுத்துகிட்டு சுற்றுவான். கிராணி 2ல் நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன் நம்ம எங்கே போடலாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டிங் பிளேயர் எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேயர் நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி ரூமில் போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கட்டிங் பிளேயர் இங்கே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கீழே போயிடலாம். இங்கே வந்து பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்தாச்சு. நமக்கு வேறு எதுனா இங்கே தேவைப்படுதா? இங்கே இருக்கிறது எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் கிளியரு. இங்கே இருக்கிறது எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, ஆல் கிளியர். இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. ஷார்ட் கன் இங்கே இருக்குது, அதை அப்புறமா எடுத்துக்கலாம். என்னடா இவன் திடீர்னு இங்கேருந்து விழுறான், ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க தானே போனான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரிங்க, அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் வந்து அந்த ஸ்லெண்டினாவோட ஹஸ்பண்ட் இருப்பார், அவரோட அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே ஹேண்ட் வீல் இருக்குது, அது நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு தான் தேவை. நம்மளுக்கு இப்போ டோர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். போடு கசக் கச்சக் 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 கச்சக். அவ்வளோதாங்க, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லெண்டினோட புருஷன் உளுந்து கிடப்பான். அதில் போட் ஸ்டியரிங் இருக்குது. நம்மளுக்கு போட் எஸ்கேப் பண்ணல இப்பொழுதைக்கு. போட் எஸ்கேப் வந்து நம்ம அப்புறமா தான் பண்ண போகிறோம்.
அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போட் எஸ்கேப் பண்ணி போடுவேன். ஏன்னா வந்து ஒரு வாட்டி போட் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் வந்து நான் வந்து பயங்கரமான அடி வாங்கியிருப்பேன். கிளவி 2 பேர்கிட்டையுமே செம்ம அடி வாங்கியிருப்பேன். அதுக்கு ரிவெஞ்ச் வீடியோ தான் வந்து நான் கண்டிப்பாக வந்து போட் எஸ்கேப் பண்ணுவேன். அதோட வீடியோ இன்னும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்டேட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது கீழே குதிச்சிடலாம். கீழே குதிச்சு இப்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டன் கன் எடுத்து கிழவனையும் போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன்னில் புல்லட்டே இல்லைங்க. இப்போ வந்து கிளவி வந்துட்டா, கிளவியை வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. போடு, அவ்வளோதான், கிளவியை போட்டாச்சு. துடிக்கிறா பாருங்க எப்படி, சொட்ட கிளவி. அடுத்து வந்து இப்போ மொட்டையன் போவான். மொட்டையனை தேடி நம்ம வந்து இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மொட்டையன் வந்து நான் கீழே ஒரு சவுண்டு போட்டு தான் மேலே வந்தேன். மேபி அவன் மொட்டை வந்து கீழே இருப்பான். இப்போ நம்ம வந்து கீழே போகலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி மொட்டை இங்கே நடந்து போய்ட்டுருக்கான். பின்னாடி ஒரு அடியை போட்டுடலாம். இப்போ மொட்டையினையும் போட்டாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து 2 நிமிஷம் டைம் இருக்குது. போயிட்டே இரு. இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்குது, நம்மளுக்கு தேவை. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போய் செக்யூரிட்டி ரூமில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போய் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு கீழே போய் கிராண்ட்பா 2 பேரையும் வந்து சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷார்ட் கன் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே இருக்க 2 புல்லட்டை வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 புல்லட்டை லோட் ஓகே. இப்போ வந்து 2 புல்லட் லோட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே எதனா இருக்கா? இதுக்குள்ளே நம்ம தான் பார்த்தாச்சுல, இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கீழே போயிடலாம். கீழே வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போட் கீ. நம்ம போட் எஸ்கேப்பே பண்ண போகிறதில்ல. எதுக்கு நம்மளுக்கு வந்து போட் இதெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. நம்ம வந்து இப்போது கன்று வச்சுட்டு நிற்போம். இப்போ கிழவனும் வந்தால் போட்டுடலாம். மொட்டை கிழவனும் வந்தால் அவங்க 2 பேரையும் அடித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். ஷார்ட் கன்னில் சுட்டா 2 மினிட்ஸா 2:30 செகண்ட்ஸான்னு தெரில. நம்ம வந்து வெயிட் பண்ணி அவங்கள சுட்டலாம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அம்மா தான் வந்து நம்மளுக்கு மொட்டையை கிடச்சான். மொட்டையில ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அப்புறமா சொட்டையும் வந்தால் சொட்டையும் ஒரு அடி போட்டாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து 2.5 செகண்ட் இருக்குது. 2.5 செகண்ட் தான். ஐயோ, இன்னும் 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்குது. நம்ம வந்து அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலையை பார்த்துருவோம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு அந்த பீஸ் ஆஃப் பிக்சர் ரூமில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு பிரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த தண்ணியை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்லெண்டினாவோட குழந்தைய கொன்று அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து தலை வலிங்க அது. நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஃபியூஸ் இங்கே கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இருக்க பிரெஞ்ச் எடுத்துப்போம். பிரெஞ்சை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நம்ம வந்து அந்த போல்ட்டை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பிரெஞ்ச் எடுத்தாச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ போல்ட்டை லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்புறம் பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்கா? ஓகேங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு 3 பீஸுமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நேராக போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறது தான் ஒரே வேலை. அதுக்கப்புறமா அந்த டோரை ஓப்பன் பண்ணி கிளாஸ் ஃபியூஸை வச்சா நம்மளுக்கு வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்கான டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பீஸ் ஆஃப் பிக்சர் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இங்கே கீழே போட்டுட்டு ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி லோடரில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் கீழே விழுந்த ஸ்பீடுக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க 2 பேரும், அதாவது சொட்டையும் மொட்டையும் ஓடி ஆடுவாங்க. இப்போ வந்து நம்ம கன் வச்சு நிற்போம். இப்போது ஃபஸ்ட்டு மொட்டையை வந்துட்டா மொட்டையை ஒரே போட்டு பறக்க விட்டுறலாம். அடுத்து சொட்டையை ஒரே அடித்து விட்டுறலாம். அவ்வளோதான், அவங்க 2 பேரையும் போட்டாச்சு. நான் அதுக்கப்புறமா வந்து இந்த பீஸ் ஆஃப் பிக்சர்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் ஃபியூஸை வைக்க போகிறோம். அதாவது இந்த பக்கம் வந்து இங்கேயும் இல்லையா கிளாஸ் ஃபியூஸு? எங்கே தான் வைக்கணும் இதை? இங்கேயும் இந்த ரூம்லேயும் இல்லை, அந்த ரூம்லேயும் இல்லைன்னா அப்போ எங்கே தான் இந்த கிளாஸ் ஃபியூஸ் எங்கே தான் வைக்கணும்? கிளாஸ் ஃபியூஸ் எங்கே வைக்கணுன்னே மறந்துடுச்சுங்க எனக்கு. அடாடா, இங்கே தானே எங்கேயோ கிளாஸ் ஃபியூஸ் வைப்பாங்க. இந்த சைடில் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஏதோ ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் கிளாஸ் ஃபியூஸ் வைப்பாங்க. காணுமே. ஒருவேளை நம்ம வந்து அந்த கன்று எடுத்துகிட்டு வந்து சுட்டு அதை உடச்சி அதுக்கப்புறமா தான் அந்த டோருக்குள்ளே தான் கிளாஸ் ஃபியூஸ் வைக்கணுமா? ஆடாடா, ஆமாங்க, அது அப்படி தாங்க பண்ணணும். சரி, கிளாஸ் ஃபியூஸ் இங்கே கீழே போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து அடுத்து ஷார்ட் கன் தேவை. ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஷார்ட் கன் நான் கீழே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து புல்லட்லாம் லோடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து புல்லட் ஃபஸ்ட் லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 சுட போகிறோம். போடு, அவ்வளோதாங்க. ஒன்று அடுத்து வந்து இன்னும் 2 இருக்குது. இன்னும் 2 மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சு.
அடடா அதை ஆடுது போயிடுச்சுங்க, புல்லட்டெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சரி புல்லட் நம்மளுக்கு நிறையா இருக்குது, அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம இந்த மிஷனை முடிச்சிட்டா புல்லட்லாம் காணாம போயிடும் போல். நான் வந்து அழுத்தின புல்லட்டே வரல. சரி இப்போ அவ்வளோதாங்க, 3 போட்டாச்சு. இப்போது அதாங்க இது இங்கே பாருங்களேன், நான் புல்லட் அழுத்துறேன், ஆனால் புல்லட்டே வரல. எனக்கு அப்புறமா தான் தெரியும் மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து புல்லட் வராது அப்படின்னு. இந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இங்கே போட்டுடலாம். ஏன்னா இந்த கிளாஸ் ஃபியூஸ் வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த கிளாஸ் ஃபியூஸை போடலை அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே விழுந்துருவோம். அதனால் வந்து கிளாஸ் ஃபியூஸை ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணால் இது வந்து ஒரு ஷார்ட் கட்டுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் கட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போகிறதுக்கு. இப்போ வந்து வெயிட் பண்ணலாம், யாரும் வரா மாதிரி தெரியல. நம்ம வந்து போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கிரனேட் எடுத்துக்கலாம் கையில். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். திடீர்னு வந்து கிளவியோ இல்லை கிளவனோ வந்துட்டா நம்ம வந்து இந்த கிரனேடை போட்டு அவங்கள பறக்க விட்டுறலாம். இப்போ வந்து இந்த கிரனேட் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம கையில். நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கீழே குதிச்சு தான் ஆகணும். இல்லை வந்து இதில் ஏனி சிம்பிள் காட்ட மாட்டுது. இது ஏன் ஃபோன் டிஃபால்ட்டாக இல்லைனா கேமோட பக்கா இல்லைனா நான் தப்பாக விளையாடுறேனான்னு தெரியல. நம்ம வந்து இந்த கிரனேடை கீழே போட்டு யாருன்னா வராங்களான்னு கூப்பிட்டேன். ஆனால் மேலேருந்து கீழே போட்டால் யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. யாரும் வரா மாதிரி தெரில. நானும் போட்டு பார்க்குறேன், அவங்க யாரும் வரல. சொட்டையும் வரல, மொட்டையும் வரல. மற்ற நேரத்துலலாம் சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. இப்போன்னு பார்த்து அவனுமே வரா மாதிரி தெரில. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த சைடாக கீழே போயிடலாம். ஏன்னா அப்படிக்கா குதிச்சோன்னா நம்ம கீழே உளுந்து அவன் பொறுமையாக எந்திரிச்சு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு யாரும் வரல. நம்ம வந்து மறுபடியும் இங்கே பக்கமாகவே வந்து இங்கேருந்து குதிச்சிடலாம். இப்போது நம்ம வந்து இங்கேருந்து குதிச்சாச்சு, இங்கேருந்து குதிச்சு கீழே போயாச்சு. இப்போ வந்து இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிளவி வருவா. இப்போ அந்த சொட்டை கிளவி வந்துச்சுன்னா அவளை போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து சொட்டை கிளவி வந்துட்டா இப்போ வந்து த்ரோ பண்ணிடலாம். இப்போ வந்து பரப்பா பாருங்களேன், அவ்வளோதாங்க. சொட்டை கிளவி செத்து போயிட்டா. இப்போ வந்து மொட்டையை வருவான். ஆனால் நம்ம மொட்டையை அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து கன்னும் இல்லை, ஸ்டன் கன்னும் இல்லை, ஷார்ட் கன்னும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே இறங்கிடலாம். ஏன்னா வந்து அவன் பார்த்தான்னா அந்த குச்சியை வச்சு ஒரே அடி தான் நம்ம பறந்துடுவோம். இப்போ ஸ்டன் கன் கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த சொட்டையோ இல்லை மொட்டையோ 2 பேரில் எவன் வந்தாலும் வெட்டு தான். இப்போ வந்து மொட்டையன் வருவான்னு நினைக்கிறேன். மொட்டையனை அந்த பாருங்கள், மொட்டையன் வந்தால் பாருங்கள், ஐ சி யூ அப்படின்னு வருவான். இப்போ வந்து அந்த மொட்டையனை போட்டாச்சு. ஸ்டன் கன் நாம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டன் கன் நாம மட்டும் என்னால் பிக்கப் பண்ணவே முடிய மாட்டுது. இங்கே பாருங்கள், எப்படி படுத்துனுக்கிறான் பாருங்களேன், எப்படி படுத்துனுக்கிறான் பாருங்க மொட்டை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டன் கன் நாம எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்படிக்கா போயிடலாம். ஓகே. நான் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டன் கன் எடுத்தேன்னா, அந்த குழந்தைய நம்ம வந்து சுடணும். நான் வந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிராண்டி சாப்டர் 2 விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தைக்கிட்டே நான் ஒரு 4 வாட்டி செத்து போயிருப்பேன். ஏன்னா ஸ்டன் கன்னோட ஆமோ வந்து இங்கே மாட்டிக்கும், இந்த ஓட்டையில் போய் மாட்டிக்கும். அதனால் அது வந்து எடுக்க முடியாது. மேலே வந்து ஸ்லெண்டர் நான் வந்து இப்போ கத்திக்கிட்டு இருப்பேன் அவங்க அம்மா. ஆனால் வந்து என்னால் பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ஸ்லெண்டர் நல்லா பயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். நான் வந்து இங்கே வந்து க்ரோபார் எடுத்துக்கிட்டேன். க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கேமில் வந்து க்ரோபாரை வச்சு நம்மளால் 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், ஆஸ் வெல் ஆஸ் கிரானி 3. நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஸ்பார்க் பிளக். நம்மளுக்கு தேவையில்லைங்க, போட் எஸ்கேப் பண்ணலைங்க. நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோங்க. எங்களுக்கு வந்து போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது மேலே, அந்த மேலே இருக்க பாக்ஸையும் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டன் கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து நேராக போயிட்டு அந்த கிழவன் 2 பேரையுமே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம்னா சுட போகிறோம். அதாவது வந்து இப்போது ஸ்டன் கன்னை வந்து நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கிளவியோ இல்லை கிழவனோ 2 பேரில் யாராவது ஒருத்தங்களாவது வருவாங்க. இப்போ நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிழவன் எவனும் வரா மாதிரி தெரிலையேங்க. மறுபடியும் போடுவோம், எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ கிளவியோ கிழவனோ 2 பேரில் யார் வந்தாலும் வெட்டு தான். ஓகே. கிளவி வந்துட்டா கிளவியை ஒரே போட்டுடலாம். ஸ்டன் கன் நாம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மொட்டையன் வந்தானா மொட்டையனுக்கு ஒரே அடி, மொட்டையனுக்கு போட்டு வெளுத்து விட்டுறலாம். இப்போ மொட்டையன் வருவானா, மொட்டையன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். பாட்டுக்காரனா அவன் பாட்டுக்கு ஆடுவான். இப்போ வந்து மொட்டையனையும் ஒரு அடி போட்டாச்சு, அவ்வளோதாங்க. ஸ்டன் கன் ஆமோ இவன்கிட்ட இருந்து தான் ஸ்டன் கன் ஆமோ எடுக்கவே முடியாது. அப்படியே போய் ஸ்டன் கன் அம்மா மேலேயே படுப்பான். இப்போ வந்து இவங்க 2 பேரையும் சுட்டாச்சு. இப்போ ஸ்டன் கன் ஆமோ எடுத்து ரீலோட் பண்ணி இங்கே கீழே போட்டுட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா
நம்மளுக்கு ஹெலிகாப்டருக்கு தேவையானது எதுனா இருக்குன்னா இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஹெலிகாப்டரில் போட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து ஹெலிகாப்டரில் போடுறது மட்டும் தான் நம்ம வேலை. இப்போ சேஃப்கி எடுத்தாச்சு. சேஃப்கி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்க, கேசோலின் கேன் இருக்குது. நம்மளுக்கு இது ரொம்பவே முக்கியம். நான் வந்து கேஸ்லின் கேனை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே வந்துட்டேன். இப்போ வந்து ஹெலிகாப்டருக்குள்ளே வந்து ஃபியூலை ஃபில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து எம்மு அடுத்து வந்து எஃப் ஃபுல்லாகிடும். இப்போ வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா கேஸ்லின் கேனை தூக்கி கீழே போட்டுடலாம். இப்போ வந்து கேஸ்லின் கேன் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ கீழே போட்டுடலாம். கீழே போட்டு நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன பொருள் தேவையோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஹெலிகாப்டர் பறக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ரெக்கை ரொம்பவே முக்கியம். அந்த ரெக்கையை ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து டக்ட் டேப் ரொம்ப தேவை. ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு டக்ட் டேப் யூஸ் பண்ணுற ஒரே கிளவி இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. சரி, நம்ம வந்து இப்போ டக்ட் டேப் எடுத்தாச்சு. டக்ட் டேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டருக்கு போய் அந்த ரெக்கையை ஒட்ட போகிறோம். இப்போ வந்து டக்ட் டேப் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன். ஹெலிகாப்டர் வந்து இங்கே தான் நிற்கும். ஓகே, ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க டக்ட் டேப் எடுத்து ஒட்டிடலாம். இங்கே இருக்கும். இங்கே பட்டனை காணுங்க. ஐயோ, ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரெக்கை சரியாயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கிரனேட் எடுத்துக்கலாம். கிரனேட் எடுத்துகிட்டு போய் கீழே போயிட்டு சொட்டையும் மொட்டையும் ஒரே இடத்துக்காக வர வச்சு இந்த கிரனேடை போட்டு அவங்க 2 பேரையும் முடிச்சு விட்டு 2.5 நிமிஷம் டைமில் வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ ஹேண்ட் கிரனேட்லாம் கீழே போட்டு கூப்பிட்டாச்சு. இப்போ சொட்டை வந்துடுச்சு. சொட்டைக்கு ஒரு நேடை போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஐயோ என்னங்க சாவலாவ. ஐயோ, வந்துட்டா ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கலாம். ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரைட்டா ஏறி மேலே போயிடலாம். அவ்வளோதாங்க, தப்பிச்சா. ஐயோ, ஏறா. ஓகேங்க, இப்போ வந்து ஏறியாச்சு. ஏறி மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. இனிமேல் வர எஸ்கேப்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன் கேமிங். பாய், டேக் கேர்.